பரிசுத்த தோழமை ஜீவிதங்களே, நான் ஒரு விஷயத்தை நான் சொல்ல கண்டிப்பாக கடமைப்பட்டிருக்கிறேன். கோயம்புத்தூர் மாவட்டம் அந்த மேட்டுப்பாளையத்தில் நான் ஊழியத்துக்காக போகும்பொழுது எனக்கு தூங்குறதுக்கு ஒரு கிறிஸ்தவ சபையில் அந்த இரவு நேரத்தில் எனக்கு இடம் இல்லை. ரோட்டின் ஓரத்தில் தான் தூங்கிட்டு இருந்தேன். கொசுக்கடி, குளிர், இந்த மாதிரியான சூழ்நிலையில் நான் தங்கிட்டு இருந்தேங்க. ஆனால் பசியும் வேதனையும் வந்தது. பசி வேதனையும் வந்தது. அந்த பசி வேதனையை தீர்த்தது யாருன்னா கிறிஸ்தவர்கள் அல்ல, ஒரு இந்து மதத்தை சேர்ந்த அருமையான தகப்பனார் பாலகிருஷ்ணன். எனக்கு பசிக்கும் போதெல்லாம் எப்படி எளியாவுக்கு காகம் உதவி செஞ்சதோ அதுபோல் அந்த அப்பா வந்துடுவார். வந்து பேக்கரி கூட்டி போய் உனக்கு என்ன வேணாலும் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி என்னை சாப்பிட வைப்பாருங்க. மறக்க முடியாது அவரை. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு சிக்கன் எடுத்து வந்துடுவார். சிக்கன் எடுத்து வந்து இதை நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவார். அரிசி எல்லாமே வாங்கி தந்துருக்கிறார், நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு முறை பத்ரகாளியம்மன் கோவில் போகிற வழியில் மகாதேவபுரம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு இந்து கோவில் இருக்குது. அந்த கோவிலில் அன்னதானம் கூட போட்டிருந்தாங்க. அந்த அன்னதானத்துக்கு என்னை வரவழைச்சு சாப்பாடு வாங்கி கொடுத்துருந்தாரு. அதெல்லாம் மறக்க முடியாது. நீங்களாம் நினைக்கலாம் என்ன இந்து கோவிலில் போய் சாப்பிட்ருக்குறாங்க அப்படின்னு. அன்னைக்கு எனக்கு தூங்குறதுக்கு ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தில் இடம் இல்லைங்க. பசி பட்டினியில் 2 நாள் வரலாம் சாப்பிடாம கிடந்திருக்கிறேன். அதெல்லாம் எனக்கெல்லாம் சாப்பிடாத பெரிய ஒரு அனுபவம். என் வயிறுலாம் அப்படியே கிள்ளி கிடந்தது. அந்த நேரத்தில் ஒரு புற மதத்தை சேர்ந்தவர் எனக்கு ஆகாரம் கொடுத்து உண்மையாலுமே என்னுடைய பசி ஆத்தினார். அதெல்லாம் மறக்க முடியாது. அதெல்லாம் மதம் காரணம் இல்லை, மனசு தாங்க. அதுபோல் இயேசுவும் மனசளவில் தான் மாற்றத்தை எதிர்பார்க்குறாருங்க. யாரும் கிறிஸ்தவத்தை மதத்தில் கொண்டு போயிடாதீங்க. இன்றைக்கெல்லாம் பயமாக இருக்குது. எல்லாருமே மதத்தின் அடிப்படையில் கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க. ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க, எனக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்தவங்க புற மதத்தார்கள். ஆனால் அதனால் எல்லோருமே நேசிக்க பழகணும் என்பதே கிறிஸ்துவனுடைய அன்பான போதனை. ஆமென்.